தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக ஏப்ரல் 19ஆம் தேதி மக்களவைத் தேர்தல் 39 தொகுதிகளிலும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறும் என அறிவிப்பு. தமிழ்நாட்டில் மார்ச் 20ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடக்கம். மார்ச் 28ஆம் தேதி வேட்புமனுக்கள் பரிசீலனை. வேட்புமனுக்களை திரும்பப் பெற மார்ச் 30ஆம் தேதி கடைசி நாள். மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் ஜூன் 4ஆம் தேதி எண்ணப்படுகின்றன. தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு 33 நாட்கள் உள்ள நிலையில் முடிவு தெரிய 45 நாட்கள் காத்திருக்க வேண்டும். தமிழ்நாட்டுடன் சேர்த்து புதுச்சேரிக்கும் ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு. காலியாக உள்ள விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதிக்கும் இடைத்தேர்தல் அறிவிப்பு. நாடு முழுவதும் 7 கட்டங்களாக மக்களவைத் தேர்தல். அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசம், பீகார், மேற்கு வங்கத்தில் 7 கட்ட வாக்குப்பதிவு. ஒடிசாவில் 4 கட்டங்களாக சட்டப்பேரவை தேர்தல். ஆந்திராவில் மே 18ஆம் தேதியும், அருணாச்சல், சிக்கிமில் ஏப்ரல் 19ஆம் தேதியும் சட்டப்பேரவை தேர்தல். பிரதமர் மோடிக்கு தேர்தல் தேதி முன்கூட்டியே தெரிந்தால்தான் தமிழ்நாட்டில் தொடர் பிரச்சாரம். அப்பட்டமான ஜனநாயக படுகொலை என இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் கடும் கண்டனம். மக்களவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிமிடத்தில் இருந்து நடத்தை விதிகள் அமலுக்கு வந்தன. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க இன்னும் அவகாசம் உள்ளது என தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அறிவிப்பு. மேற்கு வங்கத்தில் 7 கட்டங்களாக தேர்தல் நடத்துவதற்கு திரிணாமுல் காங்கிரஸ் எதிர்ப்பு. மணிப்பூரில் ஒரே தொகுதிக்கு 2 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படுவதால் சர்ச்சை. எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்க ஓ பன்னீர்செல்வம் அணி எதிர்ப்பு. சின்னத்தை முடக்க கோரி தேர்தல் ஆணையத்தில் புகழேந்தி மனு. பிரதமர் மோடி விஸ்வகுருவா, மௌன குருவா என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி. தமிழ்நாட்டு மீனவர்களின் படகுகளை பறிமுதல் செய்த இலங்கை அரசை கண்டிக்காதது ஏன் என்றும் சாடல். கச்சத்தீவை திமுக தாரை வார்த்தது என அபாண்டமாக பிரதமர் பொய் பேசுகிறார் என மு.க.ஸ்டாலின் கண்டனம். கடந்த 10 ஆண்டுகளில் கச்சத்தீவை மீட்க மோடி அரசு எடுத்த நடவடிக்கை என்னவென்றும் கேள்வி. கோடநாடு பங்களாவில் தடயங்கள் அளிக்கப்பட்டுள்ளனவா என்பது குறித்த தடயவியல் ஆய்வறிக்கை சிபிசிஐடி அலுவலகத்தில் பொதுப்பணித்துறை பொறியாளர் குழுவினர் இன்று தாக்கல். தொகுதி பங்கீடு குறித்து அதிமுக, தேமுதிக இன்று 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை. சென்னையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடத்த தேமுதிகவுக்கு அழைப்பு. பாமகவை கூட்டணிக்குள் இழுக்க அதிமுக, பாஜக கடைசி கட்ட முயற்சி. கேட்கும் தொகுதிகளை வழங்க அதிமுக சம்மதம். பிரதமர் கூட்டத்தில் அன்புமணியை பங்கேற்க வைக்க பாஜக தீவிரம். இரண்டாவது உலக தமிழ் செம்மொழி மாநாடு சென்னையில் நடைபெறும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 5 நாட்களுக்கு பிரம்மாண்டமாக மாநாட்டை நடத்த திட்டம். தர்மபுரம் ஆதீனத்திடம் பணம் கேட்டு மிரட்டிய வழக்கில் பாஜக மாவட்ட தலைவர் அகோரம் மும்பையில் கைது. செம்மனார் கோவிலில் கூடிய அகோரத்தின் ஆதரவாளர்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தடுப்பு காவல். சிதம்பரம் அருகே என்எல்சி நிறுவனத்திற்கு நிலம் கொடுத்த விவசாயிகள் சார் ஆட்சியரிடம் கோரிக்கை மனு. அமைதி பேச்சுவார்த்தை முடிவை என்எல்சி அதிகாரிகள் மீறி நிலங்களில் பணி செய்வதாக குற்றச்சாட்டு. திருப்பூரில் நூல் விலை கிலோவுக்கு 10 ரூபாய் வரை அதிகரிப்பு. நூல் விலை தொடர்ந்து உயர்வதால் ஆயத்த ஆடை உற்பத்தியாளர்கள் கவலை. தொழிலாளர் நலம் காக்க 5 அதிரடி வாக்குறுதிகளை வெளியிட்டது காங்கிரஸ். 100 நாள் வேலை திட்டத்தின் தினசரி ஊதியம் 400 ரூபாயாக அதிகரிக்கப்படும் என்று வாக்குறுதி.
ராகுல் காந்தியின் இந்திய ஒற்றுமை நீதி யாத்திரையின் நிறைவு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்கிறார். மும்பையில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கு காங்கிரஸ் அழைப்பு. தேர்தல் பத்திரங்கள் மட்டுமல்லாது தேர்தல் அறக்கட்டளை மூலமும் நன்கொடையை வாரி குவித்த பாஜக. ஒட்டுமொத்த நன்கொடையில் 76% பாரதிய ஜனதா கட்சிக்கு வழங்கப்பட்டதும் அம்பலம். குறைந்த அளவில் லாபம் ஈட்டிய நிறுவனங்கள் அதைவிட பல மடங்கு தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடை அளித்ததாக அதிர்ச்சி தகவல். 2022ஆம் நிதியாண்டில் 49 கோடி வருமானம் ஈட்டிய மார்டின் நிறுவனம் 402 கோடி தேர்தல் நிதி வழங்கியது அம்பலம். அமலாக்கத்துறை வழக்கு விசாரணைக்காக டெல்லி நீதிமன்றத்தில் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆஜர். அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கி நீதிமன்றம் உத்தரவு. ஆந்திராவில் 25 மக்களவை தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவித்தார் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி. 175 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான வேட்பாளர்களும் அறிவிப்பு. நடிகை ரோஜா மீண்டும் நகரியில் போட்டி. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 மக்களவை தொகுதிகளுக்கும் ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் வரும் 20ஆம் தேதி தொடங்குகிறது. நாடே எதிர்பார்த்த நாடாளுமன்ற தேர்தல் தேதி அட்டவணையை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி நாட்டின் 18வது மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்கி ஜூன் 1ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக நடைபெறுகிறது. ஜூன் 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள 39 தொகுதிகளுக்கும் ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் வரும் 20ஆம் தேதி தொடங்குகிறது. 27ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள். மறுநாள் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறவுள்ளது. மார்ச் 30ஆம் தேதி வேட்புமனுக்களை திரும்பப் பெற கடைசி நாள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டோடு சேர்த்து புதுச்சேரி மக்களவை தொகுதிக்கும் ஏப்ரல் 19ஆம் தேதியே வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. तमिलनाडु, राजस्थान, सेंटर में छत्तीसगढ़, मध्य प्रदेश और उत्तराखंड और ऊपर में जम्मू कश्मीर की 1 पार्लियामेंट्री कॉन्स्टिट्यूंसी. ये येलो फर्स्ट फेज का आपके सामने में मैप है. விஜயதாரணி ராஜினாமாவால் காலியாக உள்ள கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கும் ஏப்ரல் 19ஆம் தேதியே இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இடைத்தேர்தல் முடிவும் ஜூன் 4ஆம் தேதியே அறிவிக்கப்படவுள்ளது. தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தல் நடைபெற இன்னும் 33 நாட்கள் உள்ளன. ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்களிக்கும் மக்கள் தேர்தல் முடிவை தெரிந்து கொள்ள 45 நாட்கள் காத்திருக்க வேண்டிய நிலை உள்ளது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளதால் தமிழ்நாடு புதுச்சேரியிலும் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளன. நாடாளுமன்ற மக்களவைக்கான தேர்தல் நாடு முழுவதும் 7 கட்டங்களாக நடத்தப்படும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெறும் முதற்கட்ட தேர்தலில் தமிழ்நாட்டில் மொத்தம் உள்ள 39 தொகுதிகள், ராஜஸ்தானில் 12 தொகுதிகள், உத்தரப்பிரதேசத்தில் 8 தொகுதிகள், மத்திய பிரதேசத்தில் 6 தொகுதிகள், அசாம், மகாராஷ்டிரா, உத்தரகாண்ட் மாநிலங்களில் தலா 5 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. பீகாரில் 4 தொகுதிகள், மேற்கு வங்கத்தில் 3 தொகுதிகள், அருணாச்சல பிரதேசம், மணிப்பூர், மேகாலயாவில் தலா 2 தொகுதிகள் என மொத்தம் 102 தொகுதிகளில் முதற்கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. கேரளா 20 தொகுதிகள், கர்நாடகாவில் 14 தொகுதிகள், ராஜஸ்தானில் 13 தொகுதிகள், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிராவில் தலா 8 தொகுதிகள் உட்பட மொத்தம் 89 தொகுதிகளில் 2ஆம் கட்டமாக ஏப்ரல் 26ஆம் தேதி தேர்தல் நடைபெறும். மே 7ஆம் தேதி 3ஆம் கட்டமாக குஜராத்தில் 26 தொகுதிகள், கர்நாடகாவில் 14 தொகுதிகள் உட்பட 94 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. 4ஆம் கட்டமாக மே 13ஆம் தேதி ஆந்திராவில் உள்ள மொத்தம் உள்ள 25 தொகுதிகள் மற்றும் தெலுங்கானாவில் மொத்தம் 17 தொகுதிகள் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் 13 தொகுதிகள் உட்பட 96 தொகுதிகளில் தேர்தல் நடைபெறும். 5ஆம் கட்டமாக மே 20ஆம் தேதி உத்தரப்பிரதேசத்தில் 14 தொகுதிகள், மகாராஷ்டிராவில் 13 தொகுதிகள் உட்பட 49 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது.
ஹரியானாவில் உள்ள மொத்தமுள்ள 10 தொகுதிகள், டெல்லியில் உள்ள மொத்தம் 7 தொகுதிகள் உட்பட 57 தொகுதிகளுக்கு மே 25ஆம் தேதி 6ஆம் கட்டமாக தேர்தல் நடத்தப்பட உள்ளது. ஜூன் 1ஆம் தேதி நடைபெறும் 7வது மற்றும் கடைசி கட்ட தேர்தலில் பஞ்சாபில் உள்ள மொத்தம் 13 தொகுதிகள், ஹிமாச்சலில் உள்ள மொத்தம் 4 தொகுதிகள் உட்பட 57 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. 7 கட்டங்களாக நடைபெறும் தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் ஜூன் 4ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தில் வெறுப்பு கருத்துக்களை யாரும் வெளியிடக்கூடாது என்றும், வெறுப்பு பேச்சுகளை பேசுபவர்கள் மீது பாரபட்சமற்ற முறையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் அறிவிப்பை வெளியிட்ட தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார், போலி செய்திகள் மற்றும் உறுதி செய்யப்படாத தகவல்களை யாரும் பரப்பக்கூடாது என அறிவுறுத்தினார். தேர்தல் காலத்தில் வன்முறை சம்பவங்கள் நடைபெற்றால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், பணபலம், ஆள்பலம், போலி செய்திகள் மற்றும் நடத்தை விதிமுறை மீறல்கள் ஆகிய 4 சவால்களை எதிர்கொள்ள வேண்டியுள்ளதாகவும் ராஜீவ்குமார் கூறினார். தேர்தலில் பணபலம் மற்றும் ஆள்பலத்தை பயன்படுத்துவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் எச்சரிக்கை விடுத்தார். வெறுப்பு பிரச்சாரத்தில் ஈடுபடுவதாக பிரதமர் மோடி, ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் மீதே புகார் எழும் நிலையில் பாரபட்சமற்ற முறையில் நடவடிக்கை எடுக்கப்படுமா என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த ராஜீவ்குமார், வெறுப்பு கருத்துக்களை பரப்பும் விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் பாரபட்சமற்ற முறையில் நேர்மையுடன் நடந்து கொள்ளும் என தெரிவித்தார். You had said in your speech that there should be no hate speech. There will be a calibrated approach to code violations. But there have been several complaints against the Prime Minister and Amit Shah, but none of the ECA has not taken action against them. But you have taken action against the opposition leaders. So even if you take a calibrated approach, so won't it be the opposition leaders who get picked up more, who will get notice from you more than the ruling party leaders? आप पिछले 8, 10, 11 इलेक्शंस की सारे आरोप जितने हमारे पास आए हैं वो सबको एक बार पढ़िए. सबको पढ़ने के बाद सबके नोटिसेस देखिए जो हमने दिए हैं. उसमें जहां जहां कोई भी वायलेशन एस्टेब्लिश होता हो, उस नोटिस के बाद जवाब आने के बाद भी हमने ऐसा नहीं है सब में कार्रवाई की है. वी आर वेरी, एज आई सेड, दे आर काइंड ऑफ ए मोरल सेंसर विच वी हैव इन द बिगिनिंग इशूड. और जिस किसी के भी खिलाफ में अगर कहीं भी कोई केस बनेगा, हाउसएवर हाई स्टार कैंपेनर he or she may be, we will not sit back, we will take action. தேர்தல் பிரச்சாரத்தின் போது தனிநபர் தாக்குதல்களை தவிர்க்க வேண்டும் என்றும், பிரச்சாரத்தில் ஈடுபடுவோர் கண்ணியத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் மணிப்பூர் வன்முறையால் பாதிக்கப்பட்டு முகாம்களில் தங்கியுள்ளவர்கள் முகாம்களிலேயே வாக்களிக்க ஏற்பாடு செய்யப்படும் என்றும் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தெரிவித்திருக்கிறார். டெல்லி உயர்நீதிமன்றத்தின் அறிவுறுத்தலை அடுத்து தேர்தல் ஆணையத்தில் மனு தாக்கல் செய்துள்ள OPS தரப்பு தங்களுக்கு இரட்டை இலையை ஒதுக்காவிட்டால் சின்னத்தை முடக்க வலியுறுத்தியுள்ளது. அதிமுகவின் இரட்டை இலை சின்னம், கொடியை யார் பயன்படுத்துவது என்பது குறித்து தேர்தல் ஆணையத்தில் மனுக்கள் அளிக்கப்பட்டுள்ளன. அந்த மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரி OPS ஆதரவாளர் புகழேந்தி டெல்லி உயர்நீதிமன்றத்தை நாடினார். அதிமுக இருவரின் தலைமையில் இயங்கி வரும் நிலையில் பழனிசாமி தன்னைத்தானே பொதுச் செயலாளர் என அறிவித்துக் கொண்டதாக புகழேந்தி தரப்பில் வாதிடப்பட்டது. இதனால் அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடுமாறும் வலியுறுத்தப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களும் முடிந்து தீர்ப்பு வழங்கியுள்ள டெல்லி உயர்நீதிமன்றம் புகழேந்தியின் வழக்கை முடித்து வைப்பதாக அறிவித்தது. தேர்தல் ஆணையத்தில் மனு அளிக்க புகழேந்தியை அறிவுறுத்திய நீதிபதி அந்த மனுவின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க தேர்தல் ஆணையத்திற்கும் உத்தரவிட்டார். இதையடுத்து உடனடியாக தேர்தல் ஆணையத்தில் மனு அளித்த புகழேந்தி இரட்டை இலை சின்னத்தை பழனிசாமி தரப்புக்கு ஒதுக்கக்கூடாது என வலியுறுத்தியுள்ளார். O. பன்னீர்செல்வம் தரப்புக்கும் இரட்டை இலை கிடைக்காவிட்டால் அந்த சின்னத்தை முடக்க வேண்டும் என்றும் மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நான் கொடுத்த பெட்டிஷனில் இருக்க மனு படி பார்த்தீங்கன்னா, ஒருங்கிணைப்பாளர் தான் இரட்டை இலைக்கு உரியவர், இரட்டை இலை அவருக்கு தான் கிடைக்கணும். அப்படி நீங்கள் அவசரத்தில் முடிவு பண்ணணும்னு முடிவு பண்ணாதீங்க, அதுதான் சட்டம். அப்படி கிடைக்காத நேரத்தில் ஆர்கே நகருக்கு எந்த மெத்தடை யூஸ் பண்ணாங்களோ அதை தான் யூஸ் பண்ணணும். ஆகவே அந்த தீர்ப்புப்படி இல்லை என்றால் இரட்டை இலை முடக்கப்பட்டால் அதற்கு நான் காரணம் அல்ல என்று பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஆகவே கிடைத்தால் OPS கிடைக்கும், இல்லை என்றால்
அது தனிச்சின்னமாகத்தான் ஒதுக்க வேண்டிய சூழ்நிலை தேர்தல் ஆணையத்திற்கு ஏற்படும். அதுக்கு நாங்கள் காரணம் அல்ல. நியாயமாக ஏற்கனவே வாங்கினவங்களில் மதுசூதன் இறந்துட்டார், அண்ணன் இருக்கார், அவருக்கு கொடுக்கணும். கொடுக்காத சூழ்நிலை வரும் பொழுது ஹரிபரியாலாம் டிசிஷன் எடுக்கக்கூடாதுன்னு சட்டத்தில் இருக்குது. ஆகவே இனி தேர்தல் ஆணையத்திற்கு நேரமே இல்லை. பாமகவை தங்கள் கூட்டணிக்குள் இழுக்க அதிமுகவும் பாஜகவும் மாறி மாறி முயற்சித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் பாமகவிற்கு 7 மக்களவை 1 மாநிலங்களவை இடங்களை வழங்க அதிமுக முன்வந்திருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த தேர்தல்களில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிட்ட பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியை முறித்துக் கொண்ட நிலையில் அதில் இருந்த கட்சிகளும் இருதரப்பிலும் மாறி மாறி இணைந்துள்ளன. இந்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறது என பெரும் எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. பாமகவை தங்கள் கூட்டணியில் சேருமாறும் அழுத்தம் தரும் பாஜக வரும் 19ஆம் தேதி சேலத்தில் பிரதமர் மோடி பங்கேற்கும் கூட்டத்தில் அன்புமணியை பங்கேற்க வைக்க தீவிர முயற்சியில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே பாமகவுடன் கூட்டணி பேசவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறினாலும் அதிமுக பாமக கூட்டணி பேச்சில் முன்னேற்றம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அதன் இறுதிக்கட்ட முயற்சியாக பாமக விரும்பும் 7 மக்களவை தொகுதிகளையும் 1 ராஜ்யசபா இடத்தையும் ஒதுக்க அதிமுக முன்வந்திருப்பதாக தெரிகிறது. அதன்படி ஸ்ரீபெரும்புதூர் உட்பட 6 தொகுதிகள் வட தமிழ்நாட்டிலும் தென் மாவட்டத்தில் 1 தொகுதியும் ஒதுக்க அதிமுக தலைமை ஒப்புதல் தெரிவித்ததாக பேசப்படுகிறது. பாமகவிற்கு ராஜ்யசபா எம்பி பதவி வழங்க அதிமுகவில் எதிர்ப்பு எழுந்தாலும் கூட்டணி முக்கியத்துவம் கருதி எடப்பாடி பழனிசாமி இறுதி முடிவை எடுத்ததாக கூறப்படுகிறது. பாமக நிர்வாகிகளும் பாஜக கூட்டணியை விரும்பவில்லை என தகவல் வரும் நிலையில் விரைவில் பாமக அதிமுக கூட்டணி இறுதியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கூட்டணி குறித்த இறுதி முடிவை எடுக்க ராமதாஸ் ஓரிரு நாளில் ஆலோசனை நடத்துவார் என்றும் கூறப்படுகிறது. அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் சென்னையில் 2ஆம் உலக தமிழ் செம்மொழி மாநாடு நடைபெறும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் திமுக அரசு பொறுப்பேற்றது முதல் பல்வேறு தமிழறிஞர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டு வருவதையும் தமிழறிஞர்களின் நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டு வருவதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். பண்டைய தமிழ் பண்பாட்டையும் நாகரிக வாழ்வு முறைகளையும் பறைசாற்றும் வகையில் கீழடியில் அருங்காட்சியகத்தை அமைத்து அதன் தொடர்ச்சியாக பொருணை அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டதாக முதலமைச்சர் கூறியுள்ளார். உலகெங்கும் வாழும் தமிழர்களை ஒருங்கிணைக்கும் வகையில் அயலக தமிழ் மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியதையும் அவர் நினைவு கூர்ந்துள்ளார். பன்னாட்டு புத்தக கண்காட்சி, தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு அரசு பணியில் முன்னுரிமை, கோயில்களில் தமிழ் வழியில் வழிபாடு உள்ளிட்ட தமிழ் பணிகளை ஆற்றி வருவதாகவும் தெரிவித்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், தமிழுக்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் வகையில் அடுத்த ஆண்டு ஜூன் மாதத்தில் 2ஆம் உலக தமிழ்ச் செம்மொழி மாநாடு சென்னையில் 5 நாட்கள் நடத்தப்படும் என அறிவித்துள்ளார். பாஜக ஆளும் குஜராத் மாநிலத்தில்தான் போதைப் பொருள் அதிகம் பறிமுதல் செய்யப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருந்த நிலையில் அவர் அரைவேக்காட்டுத்தனமாக பேசுவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சாடியிருந்தார். ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள ஒரே அரைவேக்காடு அண்ணாமலைதான் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பதிலடி கொடுத்திருக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் எதுவுமே புரியாம பேசுறாங்க அப்படிங்கிறது ஆச்சரியம் மட்டுமல்ல, வருத்தம் மட்டுமல்ல, நகைச்சுவை. ஒரு பார்டர் ஸ்டேட்டில் அவங்க ட்ரக்ஸை பிடிச்சா அது சாதனை. ஒரு பார்டர் ஸ்டேட்டுக்குள்ள தான் ட்ரக்ஸ் உள்ள வரும். குறிப்பாக முந்திரா, குறிப்பாக இந்தியாவுடைய பார்டர் ஸ்டேட்டு தான் ட்ரக் உள்ள வரக்கூடிய ஏரியாவே. அதனால தான் 2வது பிப்ரவரி மாதம் கடைசி வாரத்தில் பார்த்தீங்கன்னா போர்பந்தர்லேருந்து 60 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு படகு பிடிச்சாங்க. ஏன்? அந்த படகு ஈரான் சப்பர் போர்ட்லேருந்து வரக்கூடிய படகு. அதில் வரக்கூடிய சரக்கு எங்கே போகணும்? சென்னைக்கு. சென்னையிலிருந்து ஒரு போய் வாங்கணும். அதனால் முந்திரா போர்ட்டில் இதை பிடிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் கைத்தட்டி அவார்டு கொடுங்க. ஒரு பார்டர் ஸ்டேட்டில் ஒரு ட்ரக்ஸை கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா அவங்களோட எஃபிஷியன்சி எந்த அளவுக்கு பிடிக்கிறாங்கிறது பொறுத்து தான். இன்னைக்கு அந்த முன்னாள் முதலமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற அரைவேக்காட்டுத்தனமான பதில் சொல்லக்கூடாது. அரைவேக்காடு பொதுவாக தமிழ்நாட்டில் ஒரு அரைவேக்காடு யாருன்னு கேட்டால் எல்லாருக்குமே தெரியும், அண்ணாமலை தான் அரைவேக்காடு. இருக்கிறதுலே அரைவேக்காடு யாருன்னா அரசியலில் ஒரு ஆளுங்கட்சி மத்தியில் ஆளுகிற கட்சியினுடைய தலைவர், மாநில கட்சியினுடைய தலைவர் என்ற மம்மதையில் அவர் யார் மறைந்த தலைவர்களை குறைவாக மதிப்பிடுவது, மதிக்காதது, இதெல்லாம் பார்த்தா அவருடைய நிலைப்பாடெல்லாம் பார்த்தா உண்மையிலே ஒரு அரைவேக்காடுத்தனமாக பண்ணுறவர் அண்ணாமலை தான். அவர் போய் எங்கள் பொதுச் செயலாளர் சொல்கிறாருன்னா இதை காட்டிலும் ஒரு இது இருக்கா? நேற்று வரைக்கும் நீ உனக்கு என்ன தெரியும்? அரசியல்னா நீ கற்றுக்குட்டி. அரசியல் அண்ணாமலை ஒரு கற்றுக்குட்டி. இன்றைக்கி சும்மா கூட்டம் கூட ஆளுங்கட்சியில் பணத்தை மிரட்டி கூட்டத்தை சேர்த்தா கூட்டம் வந்து கூட்டினா போதுமா? இது எப்போவுமே இருக்கிறது தான். தேர்தலில் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். தேர்தல் முடிஞ்ச பிறகு தான், வாக்குப்பெட்டியை திறந்த பிறகு தான், வாக்கு சீட்டை பார்த்த பிறகு தான் பிஜேபிக்கு தமிழக மக்கள் எவ்வளவு தூரம் ஆப்பு வச்சிருக்காங்க
அப்படின்றது தெரியும். அப்போ அதுக்கு பிறகு அண்ணாமலை இருப்பாரா தொடர்வாரான்றது அப்புறமா தெரியும். முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீண்டும் பதவியேற்பதில் எந்த தடையும் இல்லை என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார். சென்னை ஓட்டேரியில் முதலமைச்சர் ஸ்டாலின் 71வது பிறந்த நாள் விழாவின் தொடர் நிகழ்வாக 1500 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் ரகுபதி, சேகர் பாபு, திமுக எம்பி கலாநிதி வீராசாமி மற்றும் சென்னை மேயர் பிரியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ரகுபதி, முன்னாள் அமைச்சர் பொன்முடி பதவியேற்பதற்கான தேதியை ஆளுநர் கூறுவார் என எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார். அது ஆளுநர் இன்றைக்கு தான் வருகிறார். வந்த பிறகு ஏன்னா இன்றைக்கு அவர் பதவியேற்பதற்கு எந்த தடையும் கிடையாது. எனவே ஆளுநர் வந்தவுடன் அதுக்கு தேதி சொல்லுவார் என்று நாங்கள் நேரம் கொள்வார் என்று நம்புகிறோம். ஏதாவது விளக்கங்கள் கேட்டால் நிச்சயமாக சட்டத்துறை உரிய விளக்கங்களை தருவதற்கு எந்த நேரத்திலும் தயாராக இருக்கிறது. அவர் பதவியேற்பதிலே எந்த தடையும் கிடையாது. செய்தியாளர்களின் கேள்விக்கு தொடர்ந்து பதிலளித்த அமைச்சர் ரகுபதி, ஆளுநர் தனி ராஜ்ஜியத்தை நடத்துவது போன்ற தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருப்பதாகவும் தேர்தல் முடிவுக்கு பின்னர் அந்த தனி ராஜ்ஜியம் முடிவுக்கு வரும் என்றார். விழாவில் திமுக எம்எல்ஏ தாயகம் கவி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திருப்பூரில் நூல் விலை கிலோவுக்கு 5 ரூபாயிலிருந்து 10 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டிருப்பது உற்பத்தியாளர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. பின்னலாடை தயாரிப்புக்கு முக்கியமான மூலப்பொருளாக திகழும் நூலின் விலை திருப்பூரில் இம்மாதம் தொடக்கம் முதலே உயர்வை சந்தித்து வருகிறது. 10ஆம் நம்பர் முதல் 30ஆம் நம்பர் வரையிலான நூல்கள் 5 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. 30ஆம் நம்பருக்கும் மேலான நூல் வகைகள் கிலோவுக்கு 10 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து கவலை தெரிவித்துள்ள பின்னலாடை உற்பத்தியாளர்கள் இந்த விலை உயர்வு மேலும் சுமையை கூட்டியுள்ளது என்றனர். 1ஆம் தேதி ஒரு சில மில் 1ஆம் தேதி 10 ரூபா வரைக்கும் ஏற்றிருக்காங்க. இப்போ நேற்றுலேருந்து 15ஆம் தேதியிலேருந்து ஒரு சில மில் 5லிருந்து 10 ரூபா 15 ரூபா அவங்களுக்கு சௌகரியத்துக்கு விலை ஏற்றிருக்காங்க. எதனாலன்னு கேட்டிங்கன்னா காட்டன் ப்ரைஸ் இப்போ ஜனவரி 15 அதாவது பொங்கல் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2 மாத காலத்தில் பார்த்தீங்கன்னா 20,000 ரூபா ஏறி இருக்குது. அப்போ 45,000 ரூபா இருந்து இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 60,000 68,000 ரூபா வரைக்கும் இன்றைக்கி இருக்குது. இன்னும் 72,000 ரூபா வரைக்கும் போகுதுன்னு சொல்கிறாங்க. பொதுவாக ஜனவரி, பிப்ரவரி மாதங்களில் நூல் விலை குறையும். ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் நூல் விலை அதிகரித்திருப்பது பல்வேறு தரப்பினரையும் வியப்படைய செய்திருப்பதாக உற்பத்தியாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். நூல் விலையை குறைக்க ஒன்றிய, மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். பிரதமர் மோடியின் வசதிக்கு ஏதுவாகவே தேர்தல் அட்டவணை அறிவிக்கப்பட்டிருப்பதாக கூறி தேர்தல் ஆணையத்திற்கு திமுக மாணவர் அணி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. நாட்டில் 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் முதல் கட்டத்திலேயே வரும் ஏப்ரல் 19 அன்று தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 3 நாட்களில் வேட்புமனு தாக்கல் தொடங்க உள்ளது. இந்நிலையில் திமுக மாணவர் அணி செயலாளர் ராஜீவ்காந்தி எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேர்தல் நடக்கும் தேதிகள் பிரதமர் மோடிக்கு முன்கூட்டியே தெரிந்துள்ளது எனவும் அதன் காரணமாகவே அவர் தமிழ்நாட்டில் பல்லடம், மதுரை, சென்னை, குமரி மற்றும் கோவைக்கு வந்து பரப்புரை செய்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இது அப்பட்டமான ஜனநாயக படுகொலை என்றும் அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதனிடையே உள்நோக்கத்துடன் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டிற்கு அவசர கதியில் குறுகிய காலத்தில் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மோடி தேதி குறித்து கொடுக்குறாரு, அந்த தேதியை அவங்க அறிவிக்கிறாங்க, அவ்வளோதான். அப்படி தான் தெரியுது பார்த்தா. ஏன்னா நீங்கள் கரெக்டாக அவர் தொடர்ந்து இந்த 2 மாதத்தில் பார்த்தா 5-6 முறை வந்துட்டு போயிருக்காரு. இப்போ நான் 18ஆம் தேதி என்னமோ கோயம்புத்தூர் வர போகிறாரு, 19 சேலத்துக்கு வர போகிறாரு. ஸோ அந்த நேரம் பார்த்து கரெக்டாக நீங்கள் தேர்தல் அறிவிக்கிறீங்க அப்படின்னா என்ன தெரியுது? அவருடைய பிரச்சாரத்துக்கெல்லாம் இடம் கொடுத்துட்டு நீங்கள் தேர்தல் அறிவிக்கிறீங்கன்னு தான் தெரியுது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கூறுகையில், தமிழ்நாட்டிற்கு மோடி அடிக்கடி வந்து கொண்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். அப்படியானால் மோடி தேதி கூறி அதனைத்தான் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளதா என்றும் மக்கள் கேள்வி எழுப்புவதாக கூறினார். தேர்தல் ஆணையம் மோடி அரசின் கைப்பாவையாக செயல்படுகிறதோ என்ற சந்தேகம் மக்களுக்கு எழுந்திருப்பதாக அவர் தெரிவித்தார். என்ன நடந்திருக்கிறது என்றால் 5 முறைக்கு மேல் தமிழ்நாட்டிற்கு ஒரு 10-20 நாட்களில் பிரதமர் வந்து போயிருக்கிறார். எந்த மாநிலத்துக்கும் 5-6 முறை செல்லவில்லை. 7ஆம் கட்ட தேர்தல், 6ஆம் கட்ட தேர்தல், 5ஆம் கட்ட தேர்தல், 4ஆம் கட்ட தேர்தல்லாம் போகல. ஆனால் தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து வரார். இப்போ தான் தெரியுது ஏன் தொடர்ந்து 5 முறை வந்தார். நேற்றுக்கு கன்னியாகுமரி முடிச்சுட்டு போகிறார், இன்றைக்கி அறிவிப்பு வருது. அப்போ அப்படின்னா சுதந்திரமாக செயல்பட வேண்டிய தேர்தல் ஆணையம் பாஜகவுடைய கைப்பாவையாக இருக்கிறதுன்னு மக்கள் சொல்கிறாங்க, நாங்கள் சொல்லலை. இதெல்லாம் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க.
அதேபோல் தமிழ்நாட்டிற்கு வாக்குப்பதிவு தேதியாக அறிவிக்கப்பட்டுள்ள ஏப்ரல் 19 அன்றுதான் மதுரை மீனாட்சியம்மன் கோயிலின் 6வது நாள் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பட்டாபிஷேகம் நடைபெறுகிறது. கடந்த முறை 2019 நாடாளுமன்ற தேர்தல் இதேபோல ஏப்ரல் 18ஆம் தேதி நடந்தபோதே சித்திரை திருவிழா காலங்களில் இல்லாமல் மாற்று தேதிகளில் நடத்த தமிழ்நாட்டின் அரசியல் கட்சிகள் மற்றும் பல்வேறு தரப்பினர் வலியுறுத்தினார்கள். ஆனால் இந்த விஷயங்களையும் தேர்தல் ஆணையம் கணக்கில் எடுக்கவில்லை என்று தென் மாவட்ட மக்கள் அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள். ஜனநாயகத்தையும் அரசியலமைப்பையும் சர்வாதிகாரத்திலிருந்து காப்பாற்ற இந்த மக்களவைத் தேர்தலை கடைசி வாய்ப்பாக இருக்கலாம் என காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. 2024 மக்களவைத் தேர்தல் இந்தியாவிற்கு நீதிக்கான கதவை திறக்கும் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஜனநாயகத்தையும் அரசியலமைப்பையும் சர்வாதிகாரத்திலிருந்து காப்பாற்ற இந்த மக்களவைத் தேர்தலை கடைசி வாய்ப்பாக இருக்கலாம் என தெரிவித்துள்ளார். இந்திய மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து வெறுப்பு, கொள்ளை, வேலையில்லா திண்டாட்டம், பணவீக்கம் மற்றும் அட்டூழியங்களுக்கு எதிராக போராட வேண்டுமென கேட்டுக் கொண்டுள்ளவர் சூழ்நிலைகள் மாறும் என கூறியுள்ளார். இதனிடையே பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய கார்கே, 3 அல்லது 4 கட்டங்களாக நடத்த வேண்டிய தேர்தலை 7 கட்டங்களாக நடத்துவதால் வளர்ச்சி திட்டங்கள் பாதிக்கப்படும் என்றார். 7 கட்டங்களாக நீளும் தேர்தலில் ஆளும் கட்சியின் பண பலத்தை கட்டுப்படுத்த வேண்டுமென இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் டி ராஜாவும் வலியுறுத்தியுள்ளார். ಎಲೆಕ್ಷನ್ ಪ್ರೋಸೆಸ್ಸೇ ನಡೀತಾ ಇರ್ತದೆ. ಇದರಿಂದ ನಮ್ಮ ಡೆವಲಪ್ಮೆಂಟ್ ವರ್ಕ್ ಎಲ್ಲ ನಿಂತು ಹೋಗ್ತವೆ. ನಿಯರ್ಲಿ 1/3 ಬಜೆಟ್ ನಮ್ಮ ರಾಜ್ಯದ್ದು ಎಲ್ಲ ದೇಶದ್ದು ಎಲ್ಲ ನಿಂತು ಹೋಗ್ತದೆ. ಇಷ್ಟೊಂದು ಲಾಂಗ್ ಅದು ಕೋಡ್ ಆಫ್ ಕಂಡಕ್ಟ್ ಹಾಕಿ, ಬೇರೆ ಕಡೆನೂ ಎಲೆಕ್ಷನ್ ನಡೀತಾವೆ, ಬಟ್ ಈ ಕೋಡ್ ಆಫ್ ಕಂಡಕ್ಟ್ ಈ ರೀತಿಯಾಗಿ ಇರೋದಿಲ್ಲ. ಅವ್ರ ಕೆಲಸನೂ ನಡೀತಿರ್ತದೆ, ಆಗ ಡೆವಲಪ್ಮೆಂಟ್ ವರ್ಕ್, ಇನ್ಫ್ರಾಸ್ಟ್ರಕ್ಚರ್ ಎಲ್ಲ ನಡೀತದೆ. Longer the period of campaign and elections always goes to the advantage of the political party in power. That is where the Election Commission should see all the political parties have level playing field. Election Commissioner, Chief Election Commissioner himself has admitted there is money power, muscle power and all such things. What the Election Commission is going to do to contain the money power? 4 மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தலோடு மக்களவைத் தேர்தலும் நடத்தப்பட உள்ள நிலையில் ஜம்மு காஷ்மீரில் ஏன் அவ்வாறு நடத்த முன்வரவில்லை என தேசிய மாநாட்டு கட்சி தலைவர் ஃபரூக் அப்துல்லா கேள்வி எழுப்பியுள்ளார். பாதுகாப்பை காரணமாக கூறினால் ஏற்றுக்கொள்ள முடியாது என அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். On one side, the government of India and the Prime Minister himself wanted one nation, one election. 4 states, they are holding state elections as well as parliamentary elections. Why is this state being denied? And every party, whether it's BJP, whether it's other parties, everybody wanted elections. What is the reason? மேற்கு வங்கத்தில் உள்ள 42 தொகுதிகளுக்கு 7 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடத்தப்படுவது ஏன் என மாநில அரசு கேள்வி எழுப்பியுள்ளது. மாநில அரசின் கருத்தை தேர்தல் ஆணையம் கேட்கவில்லை என கூறியுள்ள திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி சுகேந்து சேகர் ராய், இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என கண்டனம் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.